முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை தொடர்பான வழக்கை ஜூரிகள் சபை முன்னிலையில் விசாரிப்பது தொடர்பில் எழுத்துமூல சமர்ப்பணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு பிரதிவாதிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற பிரதம நீதிபதி மணிலால் வைத்திய திலக முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது எதிர்வரும் 20ஆம் தேதி பிரதிவாதிகள் சார்பில் எழுத்துமூல சமர்ப்பணத்தை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ஜூரிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு முறைப்பாட்டை வழிநடாத்தும் சட்டத்தரணிகளும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகளும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பாக எழுத்துமூல சமர்ப்பணம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது. நீதிபதியின் உத்தரவுக்கமைய ஜூரிகள் முன்னிலையில் விசாரிப்பது தொடர்பிலான சட்டமா அதிபரின் எழுத்துமூல சமர்ப்பணம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. சட்டமா அதிபர் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் குற்றவியல் சட்டம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் இவற்றின் கீழான குற்றச்சாட்டுகளும் உள்ளதால் ஜூரிகள் முன்னிலையில் வழக்கை விசாரிப்பதற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் ஆட்சேபனை தெரிவித்துள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஆகியோர் 2006ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி நாரகம்பேட்டை பகுதியில் கொலை செய்யப்பட்டிருந்தனர்.